जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्त जम्बो फलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः நவக்கோள்கள் துணையுடன் அனுகிரகத்துடன் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பூரண ஆசீர்வாதம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வாரம் நம்மளுடைய ராசி பலன்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். வாரம் மக்களுடைய ஆதரவுகள் நிறைய இருக்கு. சுவாமி நீங்க சொல்ற விஷயங்கள் சரியா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வேலையில எல்லாம் ஸ்திரமா இருந்து அதை எதிர்பார்த்ததுடன் சீக்கிரமா அது நல்லபடியா நடந்து சந்தோஷமா இருக்கணும். திருமணமா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நல்லா கூடி வந்து நீங்க பிறக்கக்கூடிய ஆவணி மாதம்லாம் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும். என்னுடைய பிரார்த்தனையும் அதுவே. அதனால தான் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மக்கள் நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அது மக்கள் அப்படிங்கிறது. அதனால இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரை எப்படி இருக்கு, இந்த வாரத்துல நீங்க என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும், செய்யக்கூடாது, எல்லாம் பெர்ஃபெக்டா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா இம்மீடியட்டா எனக்கு கால் பண்ணி பேசுங்க. சார் எனக்கு இந்த மாதிரி பேசணும், எனக்கு உங்ககிட்ட இம்மீடியட்டா பேசணும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே பேசி அதற்கான தீர்வுகளை தீர்த்துக்கணும். ஏன்னா சுய ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, பிறந்த ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதி, ராசியாதிபதி, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்தானத்துல இருக்கு, பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவ்ஸா இருக்கா, எப்படி இருக்கு, எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தால்தான் அது சிறப்பாக இருக்கும். சரியா? வாங்க 12 ராசி பலன்களை பார்ப்போம். 12 ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, என்ன தனித்தத்துவமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்க. வார ராசி பலன் எதற்கு அப்படின்னு சொன்னா, இந்த வாரம் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய வாரம். அதனால சுபம். மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரம் எப்படி இருக்கு? மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி. அடிக்கடி உங்க முடிவை நீங்க மாத்திண்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா சீப்போன்னு ஆயிடும். இவன் சரிப்பட்டு வரமாட்டான், வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருவாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து இந்த வாரம் மாத்தி பேசாதீங்க, கரெக்டா இது பண்ணிக்கோங்க. அலுவலகத்தில் உங்கள் வார்த்தை நேரடியாக தாக்கும் வாரம். நீங்கள் சொல்வது சரியாக இருந்தாலும் சொல்லும் விதம் எதிர்பார்ப்பை உருவாக்கலாம். எப்படி பேசுற, என்ன பண்ற, என்னென்னலாம் செய்ய போற அப்படிங்கறத ரொம்ப பார்ப்பாங்க. குறிப்பாக மேலதிகாரிகளும் வாய்ஸ் ரைஸ் செய்யாதீர்கள். சத்தமா பேசுறது உங்க மேலதிகாரிகள் கிட்ட ஒண்ணு வாய்ஸ் ரைஸ் செய்யாதீர்கள், அவ்வளவுதான். இல்லை என்றால் திறமை இருந்தும் பேர் கெட்டு போயிடும். ஸோ அதனால எங்க குரலை உயர்த்தி பேசணுமோ அங்கதான் பேசணும், எங்க உயர்த்தக்கூடாதோ அங்க உயர்த்தக்கூடாது. சாந்தமா பேச கத்துக்கணும். அதே போல குடும்பத்துல வீட்டில் 2 தரப்பினர் இருக்கிறபடி நீங்கள் சிக்கிக் கொள்ளலாம். இது கண்டிப்பா இந்த வாரத்தில் நடக்கும். ரெண்டு பேருக்கு நடுவுல நீங்க சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லோருக்கும் நல்லவர் என்று நிரூபிக்க முயற்சி செய்து மன அமைதியை இழக்காதீர்கள். குடும்ப ரகசியத்தை வெளியே சொல்லிவிட்டால் பின்னால் வருத்தப்படுவீர்கள். ஸோ இதெல்லாம் இருக்கு. தொழில் விஷயத்துல கூட லாபத்தை தரலாம். வாயால் சொன்ன வாக்குறுதியை மட்டும் நம்பி பணம் போடாதீர்கள். பார்ட்னர்ஷிப் அல்லது அட்வான்ஸ் பேமெண்ட் விஷயத்தில் முழு ஆதாரம் இல்லாமல் நகர்ந்தால் இழப்பு நிறைய ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு மெசேஜ் அல்லது ஒரு போன் கால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது, பெரிய பிரச்சனையாகலாம். துணை சோதிக்க நினைத்தால் உறவே சோதனைக்குள்ளாகும். சந்தேகத்திற்கு பதிலாக நேரடி பேச்சு தேவை. சந்தேகப்படாம எதுவுமே ஃபேஸ் டு ஃபேஸ் டிரான்ஸ்பரண்டா கொஞ்சம் இருந்துறது நல்லது. அது ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, ஆர் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி. விவாகரத்து, பிரிவு அப்படின்னு எடுத்துக்கும் போது ஏற்கனவே உறவில் விரிசல் இருந்தால் இந்த வாரம் ஒரு வார்த்தை கூட பிரிவை தீவிரப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கோபத்தில் லீகல் ஆக்ஷன் எடுப்பதை தவிர்த்து முதலில் நிலைமையை புரிந்து கொண்டு எதுவாக இருந்தாலும் செய்வது சிறப்பு. திருமண வாழ்க்கை நல்ல பேச்சு தரும், ஆழமான திருமணம் இது நல்லா இருக்கும். 2வது அனைத்து குணநிலங்களும் திருமணம் சம்பந்தப்பட்டதெல்லாம் சிறப்பா இருக்கும். புத்திசாலித்தனம் இருந்தும் கான்சென்ட்ரேஷன் சிதறலாம். உங்களுக்கு புத்திசாலி மாணவிகளுக்கு நல்ல கான்சென்ட்ரேஷன் இருக்கு, ஆனா சில விஷயங்கள் சிதறலாம்.
ஒரு நேரத்தில் பல விஷயங்களை தொடங்கி எதையும் முடிக்க விடாமல் விட்டு விடாதீர்கள். ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது கோபத்தில் பதில் சொல்வது, ஒருவரிடம் கேட்டதை மற்றவரிடம் கொண்டு செல்வது, முடிவை அடிக்கடி மாற்றுவது, ஆதாரம் இல்லாமல் பணத்தை கொடுப்பது, ஆபீஸ் கோசிப் பேசுவது, சொன்ன வார்த்தையை மறுப்பது. நான் சொல்லிட்டு நான் சொல்லலன்னு சொன்னேன்னா ப்ரூஃபோட உங்ககிட்ட பேசுவான், ஜாக்கிரதை. மெடிக்கல் இஷ்யூ 35% வரைக்கும் இருக்கு. நர்வஸ் டென்ஷன், ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ், டைஜஸ்டிவ் டிஸ்கம்ஃபர்ட், ஹெட்ஏக் போன்றவை வரலாம். இது மருத்துவ விஷயங்கள். ஸோ இதை கரெக்டா நீங்க கவனிச்சுக்கிறது நல்லது. ஒரு ஃபோன் கால், ஒரு மெசேஜ் அல்லது ஒரு எதிர்பாராத தகவல் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஒரு ட்விஸ்ட், ஒரு ட்விஸ்ட் நடக்கிறதுக்கான ஒரு எதிர்பாராத ஒரு மாற்றம், ஒரு நிறைய நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான விஷயங்களுக்கு உடனே நம்பி செயல்பட்டா பின்னர் கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு எதுவா இருந்தாலும் செய்யுங்க. வார்த்தையை கட்டுப்படுத்த முடியாதவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாது. இந்த வாரம் நாவே உங்களுக்கு எதிரியாக மாறலாம், கவனிச்சுக்கோங்க. கரெக்டா பேசுங்க. உங்களுடைய வாயை உங்களுக்கு எதிரியாக மாறிவிடும். அதனால வார்த்தையை எங்க கட்டுப்படுத்தி பேசணுமோ கட்டுப்படுத்தி பேசுங்க. ஒண்ணு. இன்னொன்னு, மிதுன ராசி பொறுத்தளவுக்கு பெண்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக, யார்கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையா பேசுங்க. ஒரு கை நீட்டினா எவ்வளவு தூரமோ அந்த தூரத்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. திருமணமான பெண்களுக்கு தேவையில்லாத அக்கம் பக்கத்தினரால் சில கெட்ட பேர் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நகை தொலைஞ்சு போறதுக்கான வாய்ப்பு உண்டு, திருடு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு இதை பண்ணுங்க. சகோதரன் சகோதரியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்ல இருப்பவர்களுக்கு கெட்ட பேர் மிஞ்சும். நல்லது செஞ்சும் கெட்ட பேர் வரும். ஸோ ஒவ்வொரு காய் நகர்த்தும் பொழுது எப்படி செய்யணுங்கிறது அரசியல் இருப்பவர்கள் பார்த்து